දෙතුන්දෙනෙක් හිටියේ අද බලන්න විශාල සංඛ්‍යාවක්. ඒ ඔබතුමාගේ ජයග්‍රහණය පවුණු කිරීමට ඔබතුමා අනිවාර්යෙන් 25 වෙනිදා කළපින මෙති වර්ණයෙන් 45,000ක් වැඩි මනෝපසංචාර ග්‍රහණයක මම අතිලම කරනවා මුස්ලිම් කොංග්‍රසයේ එක්සත් ජාතික පක්ෂයේ ඔය අපේක්ෂකව මම අතිලම කරනවා අම්ජාත් තමයි මින් පස්සේ වකීල් මාතර අයියේ කාදර් ඉමිතියාස් ඔය ලයිස්ට් එකේ කතා බහ කරලා ලක් වෙන්නේ නැවත නින්නේ තමයි අම්ජාත් කියන ගමතර වෙන්නේ බා ජනතාවනි. හරි ආසයි. සූනාමේ ඉන්දියාස් මහත්යත් එක්ක මම දෙකල නැහැ කෙලින් අපේ එමෙති කෙනෙක් වුණා. අපිට මුණගස්සර නැහැ. රාජ්‍ය සේනාවක් කෙනෙක්ම මාත්‍රික බොහොම හොඳයි. ඒ ජනාධිපති අර්ලිකා මන්දිරයේදී ගිය නෝම්බි අවුරුද්දෙන් නෝම්බි මාසෙට එතුමාගේ දිවසේ නෝම්බි අරින්න ප්‍රෝග්‍රෑම් එකක් තිබ්බා. ටෙම්පල් ටී එකේ. මම කරුවා මෙතුමාට කෝල් එකක් කරනකොට මට ආරාධනා පත්‍රිකා 10ක් කරන් දුන්නා. එදා තමයි අර්ලිකා මන්දිරේ දැක්කේ. අපි රෝට පිළිගන්න හරි කොහොම පිළිගන්න. අර්ලිකා මන්දිරේ දැක්කේ එදා තමයි. එදා මගේ සහෝදරයා අපේ අපේක්ෂකතුමා සංවිධායකතුමාත් ඇතුළතදී අපිට හමු වුණා. ඕගොල්ලෝ හැමන්තම කියන්නේ මම දෙමළෙන් වචන ස්වල්පයක් කියන්නේ කැමති. அன்பார்ந்த தாய்மார்களே, ஆங்காங்கே வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள். நாம் வந்து இஸ்லாமியர்கள், ஐக்கிய தேசிய கட்சி என்பது நம்மளுடைய மார்க்கம் இல்லை. கடந்த காலங்களிலே அமைச்சர் இந்தியாஸ் வாக்கில் மக்களை நாம் வெற்றி பெற செய்தோம், வீடு கட்டவோ பாதை அபிவிருத்திக்கோ இல்லை. எமது குரல் ஒன்று அந்த பாராளுமன்றத்தில் சிறுபான்மைக்காக கலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இன்று அவர்களுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கை இனவாதி என்று உண்மையிலேயே பத்திரிகையில் வந்தது என்னிடம் இருக்கின்றது. சகோதரர் சல்மத்துடைய வாப்பாவிடம் அதை நான் கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்காக கொடுத்திருக்கின்றேன் சிங்கள மொழியில். இதை உங்கள் எல்லோருக்கும் தருகிறேன். சிறிகொத்தையில் ஒர்க்கிங் கமிட்டியில் கலைக்கும் போது ரணில் விக்ரமசிங்க அவர்களை பகிரங்கமாக எதிர்த்து கலைத்தவர் இன்று அவருடைய தலைமைத்துவத்தில் இருக்கின்றார்கள். நாங்கள் வந்து வாக்கு கொடுக்க வேண்டும், எமது சமுதாயத்துக்கு குரல் கொடுக்க கோரிய ஒருவனுக்கு உண்மையிலே அதிகமான தொடர்புகள் இருக்கின்றது. இந்த நாட்டு ஜனாதிபதியுடன் இருக்கின்ற தொடர்புகள் அத்தனையும் தர்கானகரின் நேர்வழியில் கருத்தரை மாவட்டத்தில் வாழ்கின்ற முஸ்லிம்களின் சேவை என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்ஷா அல்லாஹ் இங்கே அவரும் வந்திருக்கின்றார், இன்னும் ஒரு சிலர் இங்கே உரையில் எழுப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் அனைவரும் உண்மையிலே இவருக்கு வாக்களித்து வருகின்ற 25ஆம் தேதி உண்மையிலே விஷ பாம்புக்கு வாக்கை கொடுத்தால் அது உண்மையிலே பலம் எடுக்கும். விஷமில்லாத பாம்புகளுக்கு உங்கள் வாக்குகளை கொடுக்க வேண்டாம். சிலர் வருவார் சமூக கெட்டுமையுடன். என் அம்ஜார் என்பவர் சிறுவர்தனையா ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்றார்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருக்கின்றார்கள். இவர்கள் எவருக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டாம். அம்ஜாதை வெற்றி பெற செய்தால் நிச்சயமாக எங்கள் மாவட்டத்தில் மட்டுமல்ல அரசியல் பயணத்தில் காலடி வைத்தார அம்ஜாத் அவர்கள் உண்மையிலே முதல் தலைவராக சேவை செஞ்சு வருகின்றார். சட்டமாக நன்றியுள்ள மனிதர்களாக நீங்கள் வெற்றி பெற செய்தால் நிச்சயமாக எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் உண்மையிலே வெற்றி பெறக்கூடிய என்பதை எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அதுபோல் எங்கள் தேர்தலை பிராதேசிய சபையின் தவிசாளர் திருத்தியால் நிஷாந்த் அவர்களும் போட்டியிடுகின்றார்கள். எமது மாவட்டத்தில் உண்மையில் எமது பிரதேசத்தில் பிராதேசிய சபையில் சகோதரன் பைசா நைசர் இஸ்மாயில் அவர்களுக்கும் முடிந்த உதவிகளை பண்ணி இந்த பிரதேசத்துக்கு சேவை செய்திருக்கின்றார்கள். அவருடைய இலக்கம் என்பது மேல் மாகாண சபையின் முதலமைச்சர் ரெஜினகுலே அவர்கள் உண்மையிலேயே கல்விக்காக செய்த தியாகம் எந்த அரசியல்வாதியும் செய்யவில்லை. அவருக்கும் ஒரு வாக்கை இழுத்து இவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். சர்காநகர் முஸ்லிம் மாநில கல்லூரி யார் தேசிய கல்லூரி ஆக்கினார்கள்? இந்த நாட்டின் பிரதி அமைச்சர் திருவீர பிரேமரத்ன ஐயே காதர் இருந்தார்கள், அமைச்சர் இந்தியாஸ் இருந்தார்கள், அமைச்சர் வாக்கீர் இருந்தார்கள். இதை எவர் செஞ்சார்கள்? சர்காநகர் முஸ்லிம் மாநில கல்வியை தேசிய கல்லூரி ஆக்கினவர்கள் இவர்கள் தான். திரு விஜய் பச்சன் அவர்களை இஸ்மாயில் ஆஜியர் போன்றவர்கள் கொண்டு வந்து சர்காநகர் தாயிரா கல்லூரியில் 2 மாடி 3 மாடி கட்டிடம் கட்டினது யார்? சிந்தித்து பாருங்கள். தர்கா நகரில் பாடசாலை கட்டப்பட்டிருக்கின்றது பிராதேசிய உபகாரிகளுக்குள். இதை யார் கட்டி தந்தார்? திரு ரெஜினகுலே அவர்கள். கட்டாயமா நீங்கள் இவருக்கு வாக்களிக்க வேண்டும்.
ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தால் ஐசா நானா போலீஸுக்கு கதைக்கிறீங்களா, இஸ்மாயிலாஜியார் கதைங்க விளையினா. இதனால நீங்க இவர்களிடம் சேவைகள் பெற வேண்டும் என்றால் நிச்சயமா இவர்களுக்கு வாக்கு கொடுத்த ஒருவன் என்ற முறையில் முன்வாருங்கள். அது இல்லாமல் இவர்கள் முன்வராதீர்கள். முனாபித்தனமாக வாக்களித்து பல ஆண்டு காலமாக இவர்கள் வென்றார்கள். எதை செய்தார்கள்? பல ஆண்டு காலமாக வெற்றியின் வென்றார்கள். தாங்கள் சொகுசு வாழ்க்கைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 1989 ஆண்டில் யூசுப் அவர்கள் இந்த நாட்டிலே கூட்டுறவுத்துறை அமைச்சரானார்கள். எதை செய்தார்கள்? செல்லுங்கள். உண்மையிலும் நானும் அந்த ஐக்கிய தேசிய கட்சியின் ஒருவன் தான். எதை செஞ்சார்கள்? என்னுடைய தலைவர், அரசியல் தலைவர் அமைச்சர் இம்தியாஸ் பாசிர் அவர்கள் எதை செய்தார்கள்? நான் இவர்கள் எவரையும் குற்றம் சாட்ட வரவில்லை. செய்திருக்கிறார்கள். மேல்மான சபை இவர்களுடைய கையில், பாராளுமன்றம் இவருடைய கையில், இந்த நாட்டு ஜனாதிபதி தன்மை இவருடைய கையில். இவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். இதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அனைவரும் எதிர்வருகின்ற 25ஆம் தேதி சாலையிலே உரை முதலாக எவருக்கு கொடுக்க இல்லையோ வெற்றிலை சின்னத்துக்கு புள்ளிட்டு, அதாவது அம்ஜாத் அவர்களின் 7ஆம் இலக்கத்துக்கு புள்ளிடுங்கள் என்று நான் கேட்டு விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ඒ ඔබාමතා කතා කළේ සහෝදර රොයිස් මහතායි. ඇත්ත වශයෙන්ම රාගෝවි සිටින මේ අවස්ථාවේදී තමුන් වහන්සේලා මෙම ස්ථානයේ රැඳී සිටීමෙන් දක්වන සහයෝගය අපි ඉතාමත් මාගේ කරනවා. ඇත්ත වශයෙන්ම